ஹாய் மக்களே, வெல்கம் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். கலையரசன் தங்கவேல் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், ஷீலா ராஜ்குமார், தீபா சங்கர்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். சிவாவா நடிச்சிருக்க ரியோராஜ்க்கும் சக்தியா நடிச்சிருக்க மாளவிகா மனோஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. சிவா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆரம்பத்தில் இவங்களோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தாலும் போக போக நிறைய சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சக்தியை ஒரு ப்ரொக்ரெசிவ் மைண்ட் செட்டுடைய பொண்ணாக காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஈகோ கிளாஷ் ஆகுது. அதனால ரொம்ப தூரமாக விலகி போயிடுறாங்க. கடைசியில் டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. மாடர்ன் டேயில் நடக்கிற மேரேஜஸ் எப்படி இருக்கும், ஜெனரேஷனாக கேரி பண்ணிட்டு வர டாக்ஸிக் ட்ரேட்ஸை எப்படி இந்த காலத்து பசங்க மேலே திணிக்கிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். அதோட அவுட்டேட்டடான எக்ஸ்பெக்டேஷனை எதிர்த்து நிற்கிற மாதிரியும் சீன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிவாவோட பாட்டி சக்தி போட்டிருக்கிற ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிவா அதை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி சீனை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் லீட்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வர மற்ற கேரக்டர்ஸையுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் உலகம் இப்போ ரொம்ப வேகமாக முன்னேறி போனாலும் ஆணாதிக்கம் இன்னும் மறைஞ்சு தான் இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சிவா புலம்பிக்கிட்டே இருப்பான். அதாவது அவனோட அம்மா கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக பண்ணுவாங்க. ஆனால் இவனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு ஸ்விட்சை போட சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பதில் தர விதமாக தீபா சங்கர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்விட்சை உருவாக்குனது வேலையை ஈஸியாக்குறதுக்கு தான், ஆனால் அந்த ஸ்விட்சையும் பொம்பளைங்க தான் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். எப்போல்லாம் பொண்ணுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் டைலாக்ஸை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. சிவாவை ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர்னே சொல்லலாம். ப்ரொக்ரெசிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் வர நிறைய விஷயங்களை அவனால் புரிஞ்சுக்க முடியாது. நிறைய சுச்சுவேஷனில் அவனோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தான் அவனுக்கு தெரியாது. ஒரு சில தடவை சக்தி இவன்கிட்ட சண்டை போட்டாலும் கோவத்தில் அவளை ரொம்ப குறைவாக திட்டிடுறான். அதுக்கப்புறம் தான் பண்ண தப்பையும் புரிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே முக்கால்வாசி ஈகோனால தான் சண்டையே போட்டுட்ருப்பாங்க. ஒரு சில இடத்துல சக்தி பண்ணுற விஷயங்கள் சிரிப்பை கொண்டு வர மாதிரி இருந்தாலும் அடுத்த சீன்லேயே அவங்க அப்படி நடந்துக்கிட்ட காரணம் என்னன்றதை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். படத்தோட செகண்ட் ஹாஃபில் நாராயணன் அப்புறம் லக்ஷ்மின்ற கப்பல் இருப்பாங்க. இவங்களோட ஸ்டோரியை தான் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட டிவோர்ஸ் ப்ராசஸில் இறங்கியிருக்கிற சிவா சக்தி கப்பலோட கோர்ட் ரூம் சீன்ஸையும் காமிக்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே ரெண்டு பேருமே 50-50 ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ரெண்டு பேராலையும் பேலன்ஸ்டாக இருக்க முடியாது. எப்போவுமே ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தர் கண்டிப்பாக அதிகமான எஃபர்ட்டை போடுவாங்க. அது எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ற ஒரு டீப்பான மெசேஜை இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி தான் இந்த திரைப்படம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.